நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், நாடார் டுடேல இருந்து பாலமுருகன். நாடார் டுடே சார்பா தொடர்ந்து தேனி மாவட்டத்தோட வரலாற்று பதிவை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா காமாட்சிபுரங்கிற ஊர் வந்து மிகப்பெரிய, அதாவது நாடார்கள் மட்டுமே வாழக்கூடிய அந்த ஊர்ல பிறந்து இன்றைக்கு வந்து சென்னையில இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அந்த காமாட்சிபுரத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கு வந்து நம்ம சென்னை உறவுமுறைக்கு வந்திருக்கோம். அதாவது சென்னை வாழ் காமாட்சிபுரம் நாடார் உறவுமுறை சங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. இங்க அதோட தலைவர் அவர்களை சந்திக்கிறோம். இந்த உறவுமுறை பத்தி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்கற வேண்டியிருக்கு. வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறோம். சரி, சொல்லுங்க நாச்சி. முதல்ல வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, நம்ம உறவுமுறை பத்தி சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் நாமம் வாழ்க, குருவே துணை. நமது ஊரின் மேல் சிறந்த அக்கறை கொண்டு மிக தெளிவாக நாடார் டுடே சார்பாக அதன் பொறுப்பாசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அளவுக்கு ஆர்வமா ஒரு நபர் இறங்கி செய்யறாருன்னா அவரோட கஷ்டங்கள் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப கடந்த 3 மாதம் 6 மாசமா இதே வேலையத்தையும் அவர் இருந்துட்டு இருக்காரு. போன வாரம் அவருக்கு ஃபோன் பண்ணா காமாட்சிபுரத்துல இந்த உறவுமுறையில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாச்சி உங்களை வந்து சந்திக்கணும்னாங்க, ரொம்ப சந்தோஷம். சந்திச்சாச்சு. இப்ப நமது ஊரை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை கூறுகின்றேன். நமது காமாட்சிபுரம் என்னும் கிராமமானது மிக தெளிவான, சுற்றிலும் மேற்கு மலை தொடர்ச்சி, மிக இயற்கை எழிலுடன் காணப்படும் நமது ஊருக்கு நமது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஊரில் முதலில் பச்சையப்பன் நாடார் என்பவர் குடியேறதாக கூறுகின்றார்கள். நமக்கு அந்த அளவுக்கு இது தெரியாட்டியும் கூட அவரை முதற்கண் நம்ம வணங்குகிறோம். அவர் பேர்ல தான் பள்ளிக்கூடங்கள், நம்ம மெயினான இதுகள்லாம் அவர் பேர்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா ஒரு மனிதர் வந்து ஒரு ஊரை உருவாக்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். இப்ப அதுல வந்து எங்க தலைமுறைங்கிறது வந்து தோகை பச்சையப்ப நாடார்னு எங்க அப்பா பேரு. எங்க இதுல அவர் கூட பிறந்தது முத்துசாமி நாடார், தங்கத்துறை நாடார்னு ஒரு 3 பேரு. எங்க அத்தைகள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இன்னைக்கு உயிரோட இருக்கு வந்து பச்சை கிளி ஆசிரியை, 93 வயசுல இருக்காங்க. அத எங்க குலத்துக்கு பெருமையா நினைச்சுக்கிடுவேன். நான் மாதம் போய் அவங்கள போய் பார்த்து வருவேன். இப்படி எங்களோட குடும்பங்கிற வந்து சிறப்பான குடும்பம் தான். அப்புறம் ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகைரான் இருக்கும். எங்கது தோகை வகைரான் இருந்தா கூட இன்னொருத்தர் இது நாட்டாமை அந்த வகைரான் ஒன்று இருக்கும். ஆத்தியபசாமி அவங்க ஒரு வகைரா இருக்கும். இப்படி பல தரப்பட்ட வகைராக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அப்பா வந்து அந்த காலத்துல பெரிய வாலிபால் பிளேயர். அவரு கூட எங்க அப்பா தோகை பச்சையப்ப நாடார், இன்னொரு அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரும் பச்சையப்ப வளர்ந்தகனி பச்சையப்ப நாடார் இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து மகாலிங்க நாடார், அவருடைய மகன் கற்பையா நாடார். இவங்க 3 பயங்கரமான பிளேயர்கள். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க மேட்ச் நடந்தாலும் இவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு மிக திறமையான விளையாட்டு வீரர்கள். அவருக்கு வயது மூப்பின் காரணமா இங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதாகி போச்சு. உலகின் நம்பர் 1 டாக்டர் மயில்வாகனன் அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். அவர் எலும்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை. போனோடனே அந்த டாக்டரை பார்த்துட்டு ஒரு சந்தேகமா அவரை பார்த்து, ஐயா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைங்க. ஐயா நான் வாலிபால் பிளேயர். ஓ பச்சையப்பன் அப்படின்னு கை குலுக்கி அவருக்கு என்ன சலுகைகள் வேண்டுமோ அவ்வளவு சலுகைகளும் பண்ணாரு. அவரு 3 மணி நேரம் அவருக்கு இந்த மூட்டு மாற்று ஆபரேஷன் பண்ணாங்க. அதுக்கு அவரு அந்த டாக்டர் 3:30 மணிக்கு வந்தாரு. நான் கூட இருந்தேன். 7 மணி வரைக்கும் ஆபரேஷன். அது முடிச்சு அவ்வளவு பெரிய உலக தலைவராக டாக்டர் அவரு ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வந்தாரு. அதை பார்த்து நானே கண்காணிட்டேன். ஐயா என்னங்கய்யா? இல்ல இது என்னோட
குரு. நான் ஒரு வாலிபால் எங்க இருந்தாலும் போய் பார்ப்பேன். அவர் சின்ன வயசுல அந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இந்த விளையாட்டுக்கு உரிய மரியாதையை சொல்றேன். அவரு அடுத்து யார் போனாலும் அவர் பேரை சொல்லிட்டா அவர்கிட்ட 3 நாள் 4 நாள் அப்பாயின்மெண்ட் உடனே பார்க்கலாம். அந்த மாதிரி இங்க மலையில இருந்து எங்க அண்ணன் வந்தாரு மகாலிங்கம். அவர் வந்து ஐயா பார்த்த இடத்துல நான் பார்க்கறாரு. நேர போனேன், கூட கூட்டு போனேன். அவரை உடனே பார்த்தோம். அப்படி பார்க்க முடியாத டாக்டரை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த விளையாட்டுகளுக்குரிய மரியாதைகளை சொல்றேன். எங்க போனாலும் சிங்கமனேரின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தாங்களாம். அங்க போனா அந்த டீம் தான் ஜெயிக்க வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது எங்க ஐயா சொன்னது. அவர் என்ன வாலிபால் விளையாண்டுருக்கோம், இவரை உட்கார வச்சிட்டாங்க. டிஃபென்ஸுக்கா எக்ஸ்ட்ரா இதுன்னு உட்கார வச்சிட்டாங்க. அப்ப ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டவங்களாம் தோகை பச்சை போய் இறக்குன்னு சொல்லி அவர் இறங்கி அடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஜெயிச்சிட்டாங்க. இவங்க ஜெயிச்ச உடனே ஊரே எல்லாத்தையும் தூக்கி அப்படி சுத்தி வந்தாங்களாம். அந்த மாதிரி விளையாட்டுக்கு ஒரு பவர்ல இருந்தாங்க. இப்படி எங்க குடும்பம் அப்படி போயிட்டு இருக்கு. மற்றபடி நம்ம ஊர்னா நிர்வாகங்கள், ஒவ்வொரு நிர்வாகம் வரும். அந்த நிர்வாகத்தை இருந்தா நாங்க இன்னைக்கு சென்னையில் உள்ள காமாட்சிபுரம் இந்து நாடார் உறவின தலைவராக இருக்கோம். எங்க சங்க செயலாளர் மற்றும் மரியாதைக்குரிய நமது பொருளாளர் ஆத்தியப்பனவு அவர் செயல்பாடு வந்து துட்டு விஷயத்துல நாங்க வந்து ஒரு பைசா சங்கத்துக்கு ஆசை எடுக்க மாட்டோம். எல்லாம் அவங்க சொந்த செலவுல தான் செலவழிச்சுக்கணும். எங்க போனாலும் சரி அவங்க சொந்த செலவு தான் போகணும். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி சீட்டு எல்லாம் பொறுப்பா நானும் அவர் சேர்ந்து நடத்துறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நடத்துறோம். அவ்வளவுதான், பெருசா செய்யல, அளவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம காமாட்சிபுரத்துக்கு வந்து நாங்க ஒவ்வொரு திருவிழாவுக்கும் முன்னால் இருந்தவங்க நல்லா சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் வருது. அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு வருடம் ஒரு முறை மரியாதைக்குரிய அண்ணாமலை பாண்டி கவிதா இவங்க சார்பா இங்கிருந்து ஆள் அனுப்பிடுவாங்க. நல்லா படிச்ச பெரிய ஆபீசர்களை அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு. அந்த படிச்சு முடிச்ச +2 முடிச்ச பிறகு என்ன செய்யணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற மாதிரி கோச்சிங் பெரிய அறிவாளிகள்லாம் அனுப்புவாரு. அதெல்லாம் செலவு சும்மா கிடையாது. அவர் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அங்க ரூம் போடுவாரு, கார் பிடிச்சு கொடுப்பாரு. அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். இதெல்லாம் செலவழிச்சு மரியாதைக்குரிய அண்ணாமலை பாண்டி அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து வருஷம் செய்யறாங்க. நாங்க எங்க உறவின் சார்பா அதுக்கு எல்லாரும் போய் கலந்துக்கிறோம். நல்லபடியான ஒரு செயற்குழு. அவர் அறிவாற்றலுக்காக அவர் எல்லாமே செய்வாரு. இப்ப எங்க சங்கத்துல பொதுவா காமராஜர் ஆண்டு விழான்னு வைப்போம். காமராஜர் பிறந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அவர் தான் பிள்ளையார் சொல்லி போடுவாரு. பள்ளி மாணவர்களுக்கு என்னோட சார்பா இருந்தா 10,000 ரூபாய் கொடுத்துருவாரு. நீங்க செய்யுங்க, உங்களால செய்ய முடியும் அப்படின்னு. நான் அப்படி தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணி ஒரு 70-80 ரூபாய் கலெக்ஷன் பண்றேன். அந்த ரூபாயை வச்சு பள்ளி மாணவர்கள் ஒரு 50 பேரை கூப்பிட்டு, ஏழை பள்ளி மாணவர், நம்ம ஊருக்காரங்க இல்லை, அனைத்து ஏழை பள்ளி மாணவர்களும் கூப்பிட்டு அவங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்து, அவங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, அவங்களுக்கு போனஸ் தொகை கணக்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சிறப்பாக காமராஜரோட பிறந்தநாளை கொண்டாடுவோம். இப்படி எங்கள் நிகழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கோம். நல்ல விஷயம் செய்யறது நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து செய்வோம். உறவுமுறை வந்து சென்னையில எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது? இது தொடங்கப்பட்டு ஒரு 1996 இந்த உறவுமுறை தொடங்கப்பட்டது. முன்னால இந்த வாலிபர் சங்கம் வச்சு அவங்க மூலியமா தான் தொடங்கினாங்க. அவர் முறையை சேர்ந்த சந்திரமோகன், இந்த இப்படி ஒரு 5-6 பேர் சேர்ந்து குழு சேர்ந்து சிறிய லெவல்ல ஆரம்பிச்சு நல்லா கொண்டு வந்தாங்க. இந்த சங்கத்தை பில்டிங் வாங்கினது வந்து அவர் முருகேசன், பாஸ்கர், பச்சைமால் நாடார், சந்திரமோகன் இவங்க எல்லாம் இருக்கப்ப இந்த பில்டிங் வாங்கினது. அது எங்களுக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. இப்போ ஒரு சின்ன அசாதாரண சூழ்நிலை வந்துச்சு. அப்ப நாம சொன்னா கேட்பாங்க எல்லா பேரும். அந்த வகையில நான் ஒரு பிரச்சனைக்காக போயிருக்கப்ப எங்க நிர்வாகத்தை பத்தி நான் பேசுறேன். இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி போயிருக்கப்ப என்னையான்னு கேட்டாரு. யாரு? மதுரை மாவட்ட கருப்பையா ஐயா பி அவங்க. இந்த மாதிரி பிரச்சனை இப்படி இருக்கு, நிர்வாகத்தை மாத்தணும் அப்படின்னு சொன்னேன். நிர்வாகத்தை மாத்தா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னாரு.
நான் இன்னைக்கு இருக்க பொருளாளரை அவரை தலைவராக போடுங்க, அவன் என் தம்பி அவன் கருப்பையா செக்ரட்டரியா போடுங்க, பொருளாளருக்கு வந்து இவர் ஆவின் ஜெயபாண்டியை போடுங்க, போட்டு செய்யுங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காணணும், ஒரே இது நீ தலைவராக வர்றதுன்னா சொல்லு, நான் உனக்கு அப்படியே நிர்வாகத்தை உன் கண்ட்ரோலுக்கு அப்படியே அங்கே மாற்றி கொடுக்குறது என் பொறுப்பு அப்படின்னாரு. நான் உடனே அதை ஏற்றுக்கல. ஊரில் தலைவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். ஊரில் அந்த அன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் மச்சான் ராஜகோபால் இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு ஆடிட்ரு, அவருக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி மச்சான் சொல்கிறாரு, என்ன செய்யணும் அப்படின்னா, மாப்பிள்ள இந்த சான்ஸை விடாத, நீ டக்குன்னு முடிச்சிருந்தாரு. சரி அப்படியே இது பண்ணி இப்போ அவர் ஆத்தியப்பன்ட்ட கேட்டேன், நீங்கள் பொருளாளர் கவனமாக இருக்கீங்களா ஆத்தின்னு. ஓகேனாரு. அவன் செயலாளர் போனேன். ஓகேனாங்க. சரி உடனே அறிவித்தேன். அவர் உடனே அந்த பிறகு அவர் தம்பினால தான் சின்ன பிரச்சனை, அவர் அண்ணனால உடனே அவர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணோடனே சரிண்ணே நீ சொன்னா சரிண்ணே அவர் ஒதுங்கிட்டாரு. உடனே எங்க நிர்வாகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த எந்த ஆண்டுல இருந்து நீங்க உங்க நிர்வாகம் செயல்படுத்து? 2018. 2018 செயல்படுத்து. அன்னை ஆரம்பிக்கிறப்போ அவங்க நிர்வாகம் இருக்கப்பே நாங்க ஒரு ஆண்டு விழா வச்சோம். வச்சு அதுல இருந்து நாங்க மாத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரியவங்க வாங்கி வச்சு போன அந்த சொத்தை காப்பாற்றுறக்கூடிய வழியில் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சிகள்ங்கிற முதல்ல நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பில்டிங் கொஞ்சம் பழசானதுனால அதை இடிச்சு பெரிய சத்திரமா கட்டணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் செயல்பாடுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி பிரச்சனை வராத அளவுக்கு நாங்கள் கையில கொஞ்சம் காசு வச்சுட்டு செய்யணுன்ட்டு யோசிச்சிருக்கோம். இதுக்கு டொனேஷனுக்கு இப்போ ஆள் ரெடியா இருக்காங்க. இருந்தா கூட ஒரு லிமிட் வரும். நம்மகிட்ட கையிலன்னு ஒரு இருப்பு இருக்கணும், இருந்துட்டு தான் நம்ம செய்யணும். அது செய்யறதுக்கூடிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கூட ஆகும். அது நாங்கள் செஞ்சிருவோம். செஞ்சு ஒரு பார்ட்டி ஆள் மாதிரி பெருசா இது பண்ணி செய்யறங்கிற இதுல நடந்துகிட்டு இருக்கு. சரிண்ணா. இப்போ ஒவ்வொரு உரைமுறைகளுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதாவது அந்தந்த உரைமுறைகள்ல வந்து அந்த அவங்களோட மெம்பர்ஸுக்கெல்லாம் வந்து சில சலுகைகள்லாம் அந்த உரைமுறை சார்பா வந்து கொடுப்பாங்க. இந்த உரைமுறையில இருந்து இந்த உங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க? நாங்க எங்க உரைமுறையில இருந்து செய்யறோம்னா, நாங்க வந்த பிறகு முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க வந்த பிறகு கொரோனா பீரியட்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா எழில் நகர் இந்த ஏரியாவில் ஊர்ல எல்லாத்துக்கும் போய் அரிசி அந்த சாப்பாடு மளிகை ஜாமான்கள்லாம் இது பண்ணி கொடுத்தோம். இப்போ எழில் நகருக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துருச்சு. அவங்க வீடுகள்லாம் உள்ள போயிடுச்சு. அது பிறகு 25 கிலோ சிப்பம் அரிசி அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய இது நம்மளால சங்கத்தால முடிஞ்சதை கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியும் செஞ்சோம், இது பண்ணியும் செஞ்சோம். நல்லபடியா எங்களால முடிஞ்ச சிறப்பை செஞ்சு கொடுத்தோம். அவங்க அதனால நம்ம மேல ஒரு ஆர்வமாட்ட ஒரு உறுப்பினர்களும் இருக்காங்க. நாங்க வந்த பிறகு உறுப்பினர் இல்லாம பெண்களுக்கும் உரிமை கொடுத்து பெண்களும் உறுப்பினர் ஆகலாம். ஏன்னா ஒரு வீட்டுல 2 பொண்ணு இருக்கும். அவங்க வந்து எப்படி நாங்க சங்கத்துக்குள்ள வர்றதுங்கிற மாதிரி கேள்விகள் பட்டோம். முன்னாடி அந்த இது இல்லை. நாங்க அதனால பெண்களுக்கும் உறுப்பினராக தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 30-40 பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு 400க்கு மேல மெம்பர்களை வச்சுட்டு நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி நாங்க இந்த காமராஜர் விழா ஒவ்வொரு விழாவும் நாங்க 3 பேரும் கலந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் கலந்து பேசிட்டு தான் எந்த ஒரு முடிவை எடுப்போம். முடிவு நாங்க செலவு சிக்கனமா நல்லபடியா செஞ்சு எங்களால முடிஞ்ச சிறப்பான நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், செய்வோம். இந்த வருங்காலத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். உங்க ஊரை பத்தின வரலாறு சிறப்பு மிக்க தகவல் ஏதாட்டும் தான் சொல்லுங்க. வரலாறு சிறப்பு மிக்கங்கிறது நம்மளை விட என்னைய விட இந்த பொருளாளர் கொஞ்சம் விவரம் சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கலாம். நாங்க மற்றபடி ஒரு சங்கத்து உறுப்பினர்கள் கல்யாண வீட்டுக்கும் 4000 ரூபாய் பெருமான வெள்ளி சம்பந்தமானதை ஏதோ ஒரு இது நாங்க அது செய்முறை செய்வோம். அந்த அவங்க இறப்புங்கிற வரமுன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் 3000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து மரியாதைகள், மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு எல்லாம் போய் வந்துட்டு இருப்போம். இது வந்து ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எங்களுக்கு முன்னாடி நாங்க வந்த புதுசுல வந்து விஜயகுமார்னு ஒருத்தர் காப்பாளரை போட்டு செயல்பட்டோம். விஜயகுமார் தர்மவான் மாப்பிள்ளை எதுனாலும் செய்யறா, அக்கா மைந்தன் எதுனாலும் செய்ய நான் பாத்துக்கிறேன் பாரு. அவரை சிறப்பிச்சு இங்க அவர் ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு. கூப்பிட்டு வந்து நீதான் மாப்பிள்ளை செய்யணும்னு சொன்னேன். அன்னைக்கு காமராஜர் நிகழ்ச்சியில அப்படியே உடனே நான் 10,000 ரூபாய் செய்தா அப்படின்னு
இந்த மாதிரி ஒரு தர்மகர்த்தாக்கள்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்மளால முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் முதல் டொனேஷன் போட்டுருவேன். அதை வச்சுதான் ஒவ்வொருத்தையும் கேட்போம். இப்போ சாதாரண காலண்டு இது கொடுத்து நம்ம மகமை வாங்குறனா கூட நான் ஒரு 500 ரூபாய் போட்டுதான் அதை ஆரம்பிப்பேன். அப்ப ஒரு சிலர் வந்து அதை எடுத்து பாக்குறாங்க. இப்ப திருவான்மூர்ல போனா எடுத்து பார்ப்பாங்க, நீங்க 500 ரூபாய் போட்டு நான் 500 ரூபாய் எனக்கு போடுங்க. இது நம்மளால நல்ல வளர்ச்சிகளை கொண்டு வர்றது செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்த ஒரு தொடக்கமா இருந்தாலும் தலைவரோட முதல் பிள்ளையார் சொல்லி தலைவர் தான் போடுவீங்க. ஆமா, சிறப்பு. சொல்லுங்க. போட்டுதான் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் சரி ஊர்ல டொனேஷன் நான் போட்டுட்டு சங்கத்துக்கு போட்டு சங்கத்துக்கு என்ன செய்வோம், சங்கத்து மூலியமா அடுத்து பொருளாளர் போனோடனே அவர் செய்வாரு, செயலாளர். அதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தரா அப்படி வாங்கி நல்லா நிறைவா செஞ்சு விடுறோம். சரி. ஊர்ல எங்க நிர்வாகத்துக்கு முன்னாடி பள்ளி பெருசா கட்டினாங்க, ஹைஸ்கூல்ல. அப்பெல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகஸ்தர்ல வந்து சென்று நல்லா சிறப்பா கலெக்ஷன் நிறைய பண்ணி கொடுத்தாங்க. எங்களால முடிஞ்சோ நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம பள்ளி ஸ்கூலு வளர்ச்சிங்கிற போல அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஸ்கூல்ல லைப்ரரி கட்டினாங்க. லைப்ரரி கட்டி நம்ம ஊர்ல அருண் சப் கலெக்டர் இங்க இருக்காரு, அவர் தான் லைப்ரரிக்குரிய ஸ்டாண்டு டேபிள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு புக்கு வந்து அவர் நிறைய பண்ணாரு. நான் ஒரு 1000 புக்கு, எங்க அண்ணன் வந்து கேசி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தாரு, அவர் லைப்ரரியா வச்சிருந்தாரு. அவர் கொரோனால இறந்துட்டாரு. அதனால அவர் வீட்டுல இருந்த புக்கில் பாதி புக்கை நான் எடுத்துட்டு போயிட்டேன் ஊருக்கு. ஒரு 10 மூட புக்கை கட்டி ஊருக்கு அனுப்பி, இன்னைக்கு லைப்ரரியில பெரிய பெரிய புக்கு எல்லாம் இருக்குன்னா அவரோட தர்ம காரியங்கள் தான். அது மாதிரி நம்ம இங்க உறவு முறையை ஆரம்பிக்கும் போதுல வரதராஜ் நாடார்னு எங்க மாமா, எங்க அத்தை வீட்டுக்காரர் இருந்தாரு. அவர் தான் பிள்ளையார் சொல்லிங்கிறது. யார் வந்தாலும் முதல்ல சந்திக்கிறது அவர் தான். அவங்க சந்திக்காது கூட அவரை போய் கூப்பிட்டு வந்துருவாரு. கூப்பிட்டு வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் குளிச்சு செஞ்சு அவருக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து அப்படியே ஏதாவது கம்பெனில அந்த படிப்பு ஏத்தாப்புல கம்பெனில வேலை சேர்த்துட்டுருவாரு. இப்ப ஊர்ல வந்து எங்க அத்தை மாமாவை அவெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு நிர்வாகத்துக்கு அவளுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவளை உடனே அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மறுநாளே கேசிஎஸ் ஸ்கூலு, பிஏகேபி ஸ்கூலு, இந்த மாதிரி பள்ளிகளில் மறுநாள் அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அவருக்கு பழக்கம் இருந்தது. அந்த மாதிரி தொர்ராஜ் வாத்தியார், ரத்னம் வாத்தியார், எங்கள் பச்சைக்கிளி அத்தை, இந்த மாதிரிவங்களாம் பெரிய இதில் சேர்த்து விட்டாங்க. அதே லெவலில் என்னால் முடிஞ்சிச்சு. நான் ஒரு 3 கேசிஎஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன். எங்கள் அண்ணன் ஜெயராஜ் ஹெட் மாஸ்டர் இருந்தார். அப்போ இன்னைக்கு நம்ம சங்கத்தில் செக்ரட்டரியா இருக்காரு கருப்பையா அவர்கள், என் தம்பி தான். அவன் இந்த மாதிரினே என்ன வந்தான், சரி கூட்டு போனேன். கூட்டுவானே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் நம்ம ஒரு பையன் என்ன அப்படியா. பிறகு அவன்கிட்ட பேசினாரு. சரி ஓகே அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணா, யாரும் இன்டர்வியூ எடுக்கல, நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணாரு. உடனடியாக அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு பிடி வாத்தியார் இருக்க பாலசுப்ரமணி, அவன் என் தம்பி தான். அவன் வந்து அவன் அண்ணன் வந்திருந்தாரு. உடனே அவர் வீட்டுக்கு கூட்டு போனேன். இந்த மாதிரிண்ணே ஊர் அந்த ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு, ஏதாவது செய்யணும்னு நீங்க என்ன, சரி வர சொல்லுனாரு. அவனுக்கு பிடி மாஸ்டர் உடனே அப்பாயின்மெண்ட்டு. இன்னொரு திருநெல்வேலிக்கார டீச்சரு எங்க வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க அண்ணன் நீங்க சொன்னா தானே முடியும், நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கண்ணே என்ன ரொம்ப மன்றாடினாங்க. வீட்டில் கேட்டு செஞ்சு உடனே அவங்களும் கூட்டு போனேன். கூட்டு போனோடனே அவர் இன்டர்வியூ அவர் தான் எடுத்தாரு. எடுத்துட்டு என்னம்மா அந்த அம்மா கிறிஸ்டின், அவர் ஒரே கேள்விதான் கேட்டாரு, அம்மா நீ கிறிஸ்டினா இருக்கப்ப நான் இங்க உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உன்னையால இந்துவா மாற முடியுமா, வேணுமா சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இன்னைக்கே நான் மாறுறேன் சார். அந்த ஒரு வார்த்தை உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் மேனேஜ்மெண்ட் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவரை நம்பி இருந்தாங்க. அந்த ஸ்கூல்லேயே அதே நாள் ஹெட் மாஸ்டர் இருந்தது அவர் தான். அவர் உடனே அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு எல்லாம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனநிறைவு, என்னால முடிஞ்சு சேர்த்து விட்டேன் அப்படி. இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்க யாரை போய் பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால சில நல்ல உள்ளங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களால நம்ம ஊர் பசங்க இன்னைக்கு பெரிய ஆபீசரா இருக்காங்க. இன்னைக்கு இதுல பெரிய பெரிய ஆபீசர்லாம் இருக்காங்க. எங்க மச்சான் எங்க அக்கா வீட்டுக்காரு பச்சையப்பன், அவரு மிலிட்ரியில வந்து கர்னல்ங்கிற ரேங்க் வந்து சென்னைக்கு அவர் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தாருன்னா தமிழ்நாடு, கேரளா, மாலத்தீவுகள்,
இதெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். ஆனா அவர் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல. அவர் டெல்லியில லாஸ்ட்ல ஃபைனல்ல இருந்து வந்தாரு. அவர் ஒரு சின்ன விபத்துல இறந்துட்டாரு. அது மாதிரி இன்னைக்கு இருக்க லெவல்ல வந்து பெரிய கருப்பியா ஜட்ஜி, அது அவர் தான் இந்த மகாலிங்க நாடார் வையாபுரி நாடாரோட குடும்ப பெரிய ஆள். அவரு இன்னைக்கு பெரிய ஜட்ஜி. நம்ம ஜெயலலிதா அம்மா கேஸ், அந்த பஸ் எரிப்பு கேஸை விட அவர் தான் இது பண்ணாரு. அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, அந்த அம்மா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி கேஸை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லலையா. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து தெளிவான அம்மா தான். படிச்சிருந்தா கூட அவர் ரொம்ப தெளிவான அம்மா அப்படின்னு சில கேஸ் விஷயங்கள்லாம் பேசுவாரு. நல்ல விஷயங்கள்லாம் நான் இப்போ அவர்கிட்ட பேசிட்டு தான் பேசுவேன். அது மாதிரி நம்ம ஊருக்கார் இன்னைக்கு நேருதாஸ் டாக்டர் இருக்காரு, அண்ணன் தான். நம்ம ஊருக்காரங்களுக்கு என்ன ஃப்ரீ, யார் போனாலும் ஃப்ரீயா இது பண்ணிடுவாரு, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ நான் போனா உடனே பார்க்கலாம். அந்த மாதிரி சிறப்பானவங்களாம் இருக்காங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் இன்ஜினியர் இருந்தார், இப்போ இல்லை, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு ஒவ்வொரு ஊர்லயும் போனா அவரை பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவனு வரமாட்டான். ராசகுருன்னு பேரு. ஏன்னா அவரு கான்ட்ராக்ட் விட்டாருன்னா அன்னைக்கு இருந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவன் காலம் போடுறான்னா போய் பக்கத்துல நின்றுக்கிடுவாரு. சிமெண்ட் இவ்வளவு போடுறியா, மண் எவ்வளவு போடு, இப்படி கலக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. லஞ்சம் வாங்க மாட்டாங்க நம்ம ஊருக்காருங்க. அது மாதிரி எல்லாமே தெளிவா இருப்பாங்க. அந்த இன்னைக்கும் அவரு பில்டிங் எல்லாம் பேர் சொல்லுது, கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆபீசர்லாம் நமக்கு தெரியாத, பேங்க்ல எல்லாம் எவ்வளவு பெரிய ஆபீசர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியே தெரியாது. அக்ரிகல்ச்சர்ல எங்க அண்ணன் அண்ணன் இருந்தாங்க. அவங்களும் எங்க சித்தப்பா ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் இருந்தாங்க. அவங்களும் பெரிய பெரிய ஆபீசர், ஆனா வெளியே தெரியாது. இன்னைக்கு கனகசபாய் அப்படின்னு எங்க அண்ணாச்சி ஒருத்தர், அவர் மகன் அறிவரசன் இருக்கான். இன்னைக்கு ஆடிட்டிங், கவர்மெண்ட் கார்பரேஷன் ஆடிட்டிங் அவன் தான். இன்னைக்கு ப்ரொமோஷன் ஆகி விழுப்புரம் போயிட்டான். அவர் அண்ணன் ஒருத்தர் அருண், அவர் என்ன இருக்காருன்னா அவரு சப் கலெக்டர், இன்னைக்கு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. அவங்க பிள்ளைகளாம் ஒருத்தர் நர்சிங்கு, ஒருத்தர் டீச்சரு, அவரோட தங்கச்சிங்க. அந்த அளவுக்கு தெளிவானவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு ஒரு அதிசய சம்பவங்கள் நடந்தது. காமாட்சிபுரத்துல இருந்து என் ஃப்ரெண்டு சந்திரசேகர், அன்னைக்கு செக்ரட்டரியா இருந்தான். அவன் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை வச்சு அவன் ஒய்ஃப், என் தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. வந்து நீதாண்டா கூட வரணும்னா, நாங்கள் வாடான்னு பேசுவோம். வாடா போலான்னு போய் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அந்த அறிவரசனுக்கு ஃபோன் பண்றேன். அறிவு எங்கடா இருக்கேன், வாட தான் பேசுறேன், எவ்வளவு பெரிய ஆஃபீஸராக இருந்தானா. அறிவு எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாப்புல, சித்தப்பா வணக்கம் சித்தப்பா, நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் சித்தப்பான்னா. சரி எங்கடா ஆஃபீஸ் சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி சித்தப்பா கவர்னர் மாளிகை வாங்க, இத்தனை நம்பர் கேட்ல வாங்க அப்படின்னா. சரி கவர்னர் மாளிகை சொல்றேன், நம்ம உள்ள போனது இல்லையா, வாடா காரை அடையாறுல இருந்தோம், காரை திருப்பி நேரம் கவர்னர் மாளிகைக்குள்ள போறோம். போய் அவங்க சொன்ன கேட்டுக்குள்ள போறோம். கேட்டுக்குள்ள போனா எல்லா காரும் நம்பரை நோட் பண்ணி நீங்க யாரு என்னன்னு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது இயற்கை மரபு. ஆனா எல்லா பேரும் எந்திரிச்சுன்னு எங்களுக்கு சலிட் அடிக்கிறான். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். என்னடான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நமக்கு எதுக்குடா சலிட் அடிக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஊர்ல இருந்து வந்தவங்க, கிராமத்துல இருந்தவங்க, அவங்க மெரசல் ஆகுறாங்க. கவர்னர் மாளிகையில் போனவங்க செக் பண்ணி அனுப்புவாங்க, சலிட் அடிச்சு அனுப்புறாங்க. அவ்வளவு பவ்யமா வந்து, சார் அந்த இடத்துல போங்க சார், அங்க லெஃப்ட் திரும்புங்க, அங்க சார் நிக்கிறாரு. அப்படி கார் நேரம் உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அங்க லெஃப்ட் திரும்ப மரத்தில் அவரு அறிவரசன் இருந்தாரு. வாங்க சித்தப்பா சித்தப்பா இது எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் உள்ள போறோம். உள்ள போய் 2 கூப்பை இருக்கு. 2 கூப்பையிலையும் உள்ள ஏற்கனவே ஒரு தமிழ் ஒலின்னு ரொம்ப ஒரு ஆபீசர் இருக்காரு. அவரு நம்ம தம்பி தான். தமிழ் ஒலி உட்காந்துருக்காரு. நான் ஊர்ல இருந்தவங்களுக்கு அவனுக்கு தெரியாது. என்ன தமிழ் இங்க உட்காந்துருக்கேன்னு நான் போனது கை விடுக்கிறேன். அவன் பக்கத்துல இன்னொரு குவையில அவர் அறிவு. நம்ம ஊரை பத்தி சொல்லலாம். இவங்க எல்லாம் தேவையான ஒருத்தர். ஆடிட்டிங் மிகப்பெரிய பொறுப்பு. கவர்மெண்ட்ல கார்பரேஷன் ஆடிட்டர் வந்து இந்த அறிவரசன், கவர்மெண்ட் மாளிகையே ஆடிட்டர் வந்து இந்த தமிழ் ஒலி. அந்த ஆடிட்டிங் தான் கேஸ் வழங்குற இடம். அதெல்லாம் அவ்வளவு பெரிய போஸ்டிங். எனக்குலாம் அப்படியே மரசலாச்சு. அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும்போது சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒரு இன்ப அதிர்ச்சி தானே அது. அந்த இடத்துல அவங்களுக்கு அறிமுகப்படுத்த தமிழ் ஒலிய, இது நம்ம ஒரு டேனியல் நாடார் ஒரு பையன்டா அப்படின்னு எல்லாம் பேசுற போது சொந்தக்காராயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு இது பண்ணி போனா. ரொம்ப சில விஷயங்கள்லாம் அவர் ஒருத்தரை பார்க்க போனா, இந்த பத்திரிகை ஒண்ணும் இல்லை, காலண்டு பத்திரிகை கொடுக்கணும், ஏதோ ஒரு இருக்கு. போய் பார்க்க போறேன்.
வாங்க இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு டைரக்ஷன் கொடுத்துட்டு அம்பத்தூர்ல சதீஷ், அவர் பேர் சதீஷ். அம்பத்தூர் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. என்னடா இப்படி அலைய வைக்கிறான்னு போறேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்னா ஒரு 150 அடிக்கு அகலம், ஒரு 100 அடிக்கு செட்டு, 3 செட்டு இருக்கு. வாங்க 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 பூரா வரவேற்பு கொடுக்குறான். அவன் ஆபீஸ் உட்கார வைக்கிறான். நான் உள்ள போனவனே மெர்சாயிட்டேன். தம்பி அப்படின்னா, அவனை நான் முன்னாடி பார்த்தது இல்லை. தம்பிண்ணே வாங்க, உங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவோட படிச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி பேசியிருந்தா கம்பெனியை சுத்தி காட்டுறான். இன்னைக்கு இருக்க இந்த சுமித் மிக்சி, பட்டர்ஃப்ளை மிக்சி, இந்த மாதிரி மிக்சி ப்ராஜெக்ட்லாம் அந்த புஷ் இது பூரா அவன் செய்யறான். என்னடா இது நம்ம ஊர் பையன் இந்த அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சப்ளை பண்றதுக்குன்னா எனக்கு ஆச்சரியமா போச்சு. எங்க சங்க ஆண்டுகளாக கூட அவனை பத்தி பேசலாம். இந்த மாதிரி ஒரு தொழில்ல முன்னேற்றமான பசங்க இருக்காங்க. செட் அவ்வளவு இண்டஸ்ட்ரியல் நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி நல்ல வளர்ச்சியடமான பசங்களாம் இருக்காங்க. இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரியாதவங்க வருவாங்க. வந்த பிறகு அறிமுகமாக்கிடுவாங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, வாழ்த்துக்கள். ஓகே நச்சு, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அரசு அதிகாரிகளா அவங்க ஊர்ல பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழில் ரீதியா தொழில் முனைவோட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அரசியல்ல ஜொலிக்கிறது யாரெல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்காங்க உங்க ஊர்ல பிறந்தவங்க? அரசியல் ரீதியானா இன்னைக்கு பெரிய என் தம்பி அழகுமுத்து இருக்கான். ஊர்ல டிஎம்கே இதுல கவுன்சில், அவன் எம்எல்ஏ போஸ்டுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். சில சூழ்நிலைகள் அதனால இது பண்ண முடியல. இது மாதிரி இங்கன்னா இவன் சங்கரபாண்டியன் இருக்கான். அவன் ஏடிஎம்கே இதுல, ஆமா, இந்த நார்த் மெட்ராஸ்ல ஏதோ பொறுப்புல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜொலிப்பு அரசியல்ல நம்ம ஆளு அதிகம் இல்ல, வரல சேர்ந்தவங்க அரசியல் ரீதியா பெரிய பதவிகள் வரல. இன்னைக்கு நம்ம நாடார் மகாஜன சங்கத்துல இருக்க கரிக்கோல் ராஜ் ஐயா அவங்களே என்ன சொல்றாங்க, எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம ஆளுங்க இருக்கட்டும், அவர் கட்சின்னு பேசல. எந்த கட்சி இருந்தா நம்ம எம்எல்ஏ வரட்டும், நம்ம மந்திரி ஆகட்டும், நம்ம ஆளுங்க மந்திரி ஆகட்டும், அது பெருந்தன்மை. அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்காங்க. கரிக்கோல் ராஜ் ஐயா எங்க ஐயாவுக்கு அக்கா மயந்தேன். ஐயா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் இந்த நிகழ்ச்சியால வருவாரு, ஊருக்கு வருவாரு. ஆனா இன்னைக்கு அவர் சமுதாயத்துல பெரிய ஆளுங்கிறவன் இல்ல. அண்ணாச்சின்னு நான் பேசுவேன், மச்சான்லாம் பேச மாட்டேன். அண்ணாச்சி எங்க போனாலும் அதான் சமுதாயத்தை ரீதியா போகும்போது அந்த அண்ணாச்சி. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்க ராஜகோபால் மச்சான், எங்க அத்தை மகன், அவர் இன்சார்ஜ். அவர் தான் இன்னைக்கு இங்கோட ஆடிட்ரு. அவரு இந்த ஜட்ஜு இவங்கெல்லாம் உடன் படிச்சவங்க, எல்லாம் ஒரே கிளாஸ் வந்துட்டு. அவரு ஜட்ஜி ரன்னிங்ல இருக்காரு. ஏன்னா உரிமையா பேசிட்டு இருக்கேன், ஏன்னா இப்படின்னா அப்படின்னா பேசிட்டு இருக்கேன். நீ என்னன்னு பேசிட்டு பார்த்து ஒரு மாப்பிள்ள யாரான்னாரு. இந்தாங்க உங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி கையில கொடுத்தேன். அவரு வாங்கிட்டு சார்னாரு, மச்சான் உங்க ஃப்ரெண்டு பேரை சொல்லி பேசுங்க அப்படின்னா. அந்த மாதிரி சில நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நம்ம திரட்டின நிறைய தகவல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா இந்த காமாட்சிபுரம் பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டே வரோம். ஆனா அண்ணாச்சி கிட்ட நிறைய தகவல் நம்ம பெற்றிருக்கோம். நிறைய இன்னும் நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் நம்ம சந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை நம்ம சந்திக்கிறோம். நாடாட்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.